ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஜூன் 15ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வாடகை கட்டணம் உயர்வு பற்றி முக்கிய தகவல். என்ன வகையான வாடகை உயரப்போகிறது? இந்த வாடகை உயர்வு மூலமாக தமிழகத்தில் யாரெல்லாம் பாதிக்க செய்வார்கள்? குறிப்பாக இந்த வாடகை கட்டண உயர்வின் மூலம் எவ்வளவு சதவீதம், எத்தனை சதவீதம் உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது? இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது அதற்கான கூட்டங்கள் இதில் நடத்தப்பட்டிருக்கா என்பதை பார்ப்போம். டீசல் விலை மற்றும் சுங்க கட்டணம் கடுமையாக உயர்ந்துள்ளதன் காரணமாக தமிழகத்தில் லாரி வாடகை கட்டணங்களை உயர்த்த லாரி உரிமையாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. நாமக்கல்லில் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் செயற்குழுவில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூன் 15ஆம் தேதி முதல் தமிழகத்தில் லாரி வாடகை கட்டணங்களை 25% வரை உயர்த்த லாரி உரிமையாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர், லாரி தொழிலில் ஒட்டுமொத்த செலவில் சுமார் 70% டீசலுக்கே செலவாகிறது என்று குறிப்பிட்டனர். சமீபத்திய எரிபொருள் விலை உயர்வால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளனர். இது தவிர சுங்கச்சாவடி கட்டணங்கள் மற்றும் உதிரி பாகங்கள், டயர் விலைகள் என பல்வேறு விலை உயர்வை தாங்கள் தொடர்ந்து எதிர்கொண்டு வருவதால் லாரி வாடகை கட்டணங்களை உயர்த்துவது தவிர்க்க முடியாத ஒன்றாகி கட்டண உயர்வுக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். தொடர்ச்சியாக செலவினங்களால் லாரி உரிமையாளர்களுக்கு ஏற்படும் நிதி நெருக்கடி சமாளிக்கவே இந்த விலை உயர்வு என்றும் குறிப்பிட்டுள்ளனர். லாரி வாடகை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கிடுகிடுவென உயரும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. டீசல் விலை உயர்வு, சுங்க கட்டணம் உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் லாரி வாடகைகளை வரும் ஜூன் 15ஆம் தேதி முதல் 25% உயர்த்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் செயற்குழுவில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக டீசல் விலை மட்டுமில்லாமல் சுங்கச்சாவடி கட்டணம் போன்ற உயர்வின் காரணமாக லாரி வாடகையுடைய கட்டணம் உயர்த்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதன் மூலமாக மற்ற அனைத்து அத்தியாவசிய பொருட்களிலிருந்து உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா லாரியின் மூலமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு டிரான்ஸ்போர்ட் செலவு ஆகும் அப்படின்ற மாதிரி முட்டையினுடைய விலை, அதேபோல் காய்கறியினுடைய விலை, தானியங்கள், அரிசி போன்ற அனைத்து உணவுப் பொருட்களின் விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் செலவுக்காக அவர்கள் லாரிகளுடைய ஏற்றுமதி இறக்குமதி செலவுகள் அனைத்தையும் கணக்கீடு செய்யப்பட்டு இந்த டீசல் விலையினுடைய லாரி உரிமையாளர்கள் இந்த கட்டண உயர்வை அறிவிக்கும் பட்சத்தில் அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அதிகப்படியான நிதி சுமையை ஏற்படுத்தும். பால் முதல் காய்கறிகள் விலை, தானியங்கள் வரை, உணவுப் பொருட்கள் வரை, மளிகை பொருட்கள் வரை அனைத்துடைய விலைகளும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்டண உயர்வு நடைமுறை வருமா அல்லது இந்த கோரிக்கை வாபஸ் பெறப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய ஏதேனும் கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.